வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு தக்கலை பீர் முகமது அப்பா. தக்கலை பீர் முகமது அப்பா அட்டமா சித்தி பெற்ற மெஞ்ஞானி. சித்தர்கள் மதங்களை தாண்டியவர்கள். மனிதநேய மட்டுமல்ல, உயிர் நேயத்தில் திளைத்தவர்கள். மண்ணில் அமைதியான வாழ்வும் ஆற்றல் பெற்ற வாழ்வும் வாழ்ந்து மண்ணில் இறைநிலையோடு ஐக்கியமாக முயற்சிப்பவர்கள். நோய்க்கும் பேய்க்கும் விடிவு தேடியவர்கள். கர்ம முடிச்சை கண்டு அவிழ்க்கும் திறன் உள்ளவர்கள். குருவழியில் சென்று இறைநிலையை காண திடம் சுத்தம் மிக்கவர்கள். பொய்யை பக்கத்திலே வரவிடாமல் புனிதத்திலே புதைந்திருப்பவர்கள். அப்பா நிறைய அதிசயங்களை காட்டியவர். சுற்றி இருப்பவர்கள் உணரும் வண்ணம் அற்புதங்களை நிகழ்த்தியவர். அவர் வாழ்ந்த காலத்தில் கேரளாவை ஆட்சி செய்த வர்மன் அப்பா மீது நட்பு பாராட்டினான். அப்பாவும் அடிக்கடி கொட்டாரத்திற்கு சென்று வர்மனோடு பேசிவிட்டு வருவதுண்டு. ஒருமுறை அரசனின் ஒரே மகன் இளவரசன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்தான். அரச வைத்தியம் பார்க்கப்பட்டது. பலனில்லை. நாளுக்கு நாள் உடல் காய்ச்சல் கூடியதே தவிர குறைந்த பாடில்லை. அரசனுக்கு அப்பாவிடம் காட்டி ஆலோசனை பெற மனம் துடித்தது. ஆட்களை அனுப்பி அப்பாவை அழைத்து வர சொன்னார். அப்பா அப்போது ஊரில் இல்லை. மலையில் போய் தவம் பண்ண சென்று விட்டார். தேடியும் கிடைக்காது பணியாட்கள் திரும்பி வந்து விஷயத்தை சொன்னனர். அரசனுக்கு கவலை தொற்றிக்கொண்டது. இந்த நேரத்தில் அப்பா இல்லாது போய்விட்டாரே. அவர் இருந்திருந்தால் தன் மகனுக்கு உதவுவார் என்று நம்பினார். நாளின் வேகம், ஜுரத்தின் தாக்கம் இளவரசனுக்கு காய்ச்சல் முற்றி உடல் உஷ்ணம் தாழாமல் வலிப்பு உண்டானது. அது அச்சிறுவனை மரணத்தில் தள்ளியது. கொட்டாரமே சோகத்தில் மூழ்கியது. நாடே கலை இழந்தது. இறப்பு நிகழ்ந்து 2 நாள் முடிந்தும் காரியம் செய்ய அரசனுக்கு துணிவு வரவில்லை. எப்படியாவது அப்பா வந்து விட வேண்டும். அவர் இளவரசனை ஒரு முறை பார்த்தால் போதும். அதன் பிறகு உடல் அடக்கம் செய்யலாம் என்று தீர்மானித்தான். 3வது நாள் முடிந்து 4வது நாள் பிறந்தது. அரசனுக்கு வேண்டியவர்கள் எல்லோரும் இனிமேல் அப்பா வருவதற்குள்ள சாத்தியமே இல்லை. உடலையும் இப்படி போட்டு கொண்டு இருப்பதும் நல்லதில்லை. இளவரசனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து நல்லவண்ணம் உடல் அடக்கம் பண்ணுவோம் என்றனர். அரசனுக்கு மனம் ஏற்கவில்லை. அடக்கம் நடக்கும் முன் அப்பா வந்து தன் பிள்ளையை ஒருமுறை பார்க்கட்டும் என்று எதிர்பார்த்தான். 4வது நாள் முடிவிற்கு வந்து கொண்டு இருந்தது. மாலை. அரச கொட்டாரமும் சரி, ஊராரும் சரி துக்கத்தில் மூழ்கியது. உறவினர்கள் வந்து வந்து பார்த்து அழுவது தொடர்ந்து நடந்தது. இரவு சந்தி நேரத்தில் அப்பா ஊருக்குள் நுழைந்தார். ஊரின் சோகம் அவரை வரவேற்றது. கண்ணில் பட்டவர்களிடம் ஊரின் மௌனத்தின் காரணத்தை கேட்டறிந்தார். அவருக்கு திக்கு என்றது. இளவரசனை நன்கு தெரிந்தவர். அரசனின் சோகத்தை எண்ணி மனம் நொந்தார். நேராக கொட்டாரம் சென்றார். இவர் வருகையை அரசனுக்கு தெரிவித்தனர். புது தொம்பு வந்தது போல் அரசன் வேக வேகமாக வந்து அப்பாவை கட்டித்தழுவி அழுதான். எங்கே சென்றீர்கள்? இளவரசன் சாவதற்குள் வந்து காப்பாற்றி தருவீர்கள் என்று எவ்வளவோ தேடினேன். எல்லா வேண்டுதலும் பண்ணி முடித்து விட்டேன். மெஞ்ஞானி உங்களிடம்தான் வேண்டுதல் பாக்கி. இனி அதற்கு தேவையில்லை. முடிந்து விட்டது. எல்லாம் முடிந்து விட்டது. என் வம்சமே முடிந்து விட்டது. இந்த நாடே இளவரசனை இழந்து விட்டது என்று தேம்பி தேம்பி அழுதார். அப்பா அவரை சமாதானப்படுத்தினார். அரசர் கேட்கவில்லை. இறக்கும் முன் நீங்கள் வந்திருந்தால் என் மகனை காப்பாற்றி இருக்கலாமே. என்ன பாவம் செய்தேன்? உங்களை போன்ற மகான்களை நட்பாக பெற்றும் பயனற்று போய்விட்டது என்று தலையில் அடித்தார். அப்பா அரசர் கையை பிடித்து தடவிக்கொண்டே நான் பார்க்கலாமா என்றார். அரசர் அழுதபடி இளவரசன் உடலை வைத்திருந்த அறைக்கு அழைத்து சென்றார். மாலைகள் போர்த்தி இருந்தனர். ஊதுவத்தி ஏற்றி வைத்து தெய்வ பாடல்கள் சோகமாக பாடப்பட்டு கொண்டிருந்தது. அறை உள்ளே வந்து அப்பா அரசனிடம் என்னை மட்டும் தனியாக இந்த அறையில் விட்டு விடுங்கள். நான் அழைத்ததும் வாருங்கள் என்றார். அரசர் பதில் பேசாமல் தலையாட்டினான். அந்த அறைக்குள் இருந்து அனைவரும் வெளியேறினர்.
இளவரசன் உடல். அப்பா இருவர் மட்டுமே. அப்பா கதவை தாளிட்டார். அறைக்கு வெளியே அனைவரும் சோகமாக ஒரு பீதி கலந்த நிலையில் எதிர்பார்ப்பின் உச்சத்தில் காத்து நின்றவர்கள் கண்கள் அறையை பார்த்தன. மனமோ உள்ளே என்ன நடக்கிறது என்ற தேடுதல். இறந்து 4 நாள் ஆன பிணம். உடன் அப்பா. ஒன்று நினைக்க முடியாத மனநிலையில் ஒருவித தவிப்பு அனைவரிடம் தென்பட்டது. சோகம் தாழ முடியாமல் கதவை சாத்திவிட்டு அழுகிறாரோ என்ற பெண்களின் மன ஓட்டம். 10 நிமிடங்கள் 10 நாளை போல் வதைக்க கதவு திறக்கும் சத்தம். அனைவரின் கண்களும் கதவிலே நிலை குத்தின. கதவு திறந்தது. அப்பா வெளியே வந்தார், தன் கையில் இளவரசனை பிடித்தபடி. இளவரசன் அப்பாவோடு சேர்ந்து நடந்து அறையை விட்டு வெளியே வந்ததும் நம்ப முடியாமல் செய்வதறியாத சூழலில் அரசர் திகைத்து நிற்க, மற்றவர்களும் பேச்சு மூச்சற்ற நிலையில் நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அப்பா அரசன் பக்கம் வந்து தன் கையில் பிடித்து வைத்திருந்த இளவரசன் கரத்தை அரசனிடம் கொடுத்தபடி, பிடியுங்கள், உங்கள் மகனை காப்பாற்றி விட்டேன், இதற்கு தானே என்னை தேடினீர்கள் என்றார். இன்னும் சுயநிலைக்கு வராத அரசர் மகன் கையை பிடித்தபடி கட்டி அழுதார். என் மகன் பிழைத்து விட்டான், என் சந்ததி பிழைத்து விட்டது, இந்த நாடு இளவரசனை இழக்கவில்லை, இதோ என் மகன் இளவரசன் என்று கத்த எல்லோரும் இளவரசன் வாழ்க என்று கோஷமிட உடனே நிறுத்த சொல்லி சைகையை செய்த அரசர் அப்பாவின் காலில் விழுந்து வணங்கினார். அப்பா அவரை எழுப்பினார். கண்கள் தாரை தாரையாக நீரை வெடிக்க அரசர் அப்பாவின் கையை பிடித்து, என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன், எவ்வளவு பொன் எவ்வளவு இடம் வேண்டும் சொல்லுங்கள் மெஞ்ஞானியே என்றார். அப்பாவிற்கு முகம் கோணியது. என்ன சொல்கிறீர்கள் அரசே என்றார் அப்பா. இந்த தேசத்தில் எவ்வளவு பூமி வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டும் என்றார் அரசர் பெருமிதத்தோடு. அப்பா அப்படியே தலை குனிந்தபடி, இனிமேல் எனக்கு உன் நட்பே வேண்டாம் என்றார். பதறிப்போனார் அரசர். என்ன சொல்கிறீர்கள் மெஞ்ஞானியாரே என்றான். நான் ஒன்றும் வியாபாரத்திற்கு உன்னிடம் வரவில்லை. என் ஆற்றலை நட்பை விலை பேசிவிட்டாய். என்னை இன்னும் புரிந்து கொள்ளாத உன்னுடன் நட்பு வைத்திருக்கிறேனே என்று வெட்கப்படுகிறேன். என்ன வேண்டும் எனக்கு? எனக்கு வேண்டியதை என்னால் பெற முடியாதா? தானம் பெற்றுதான் நான் வாழ வேண்டுமா? மண்ணுக்கும் பொன்னுக்கும் ஆசைப்படுகிறவன் இந்த மெஞ்ஞானியா என்று நினைத்து வைத்திருக்கிறாய். எல்லாம் இழந்த பெரும் ஞானம். என்னுடன் இருந்தும் உனக்கு அது தெரியவில்லை. என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் நட்போ உறவோ எனக்கு என்றும் வேண்டாம். எனக்கு இறை மட்டும் போதும். என் ஒரே உறவு இறையே. எந்த காலத்திலும் இறை சிந்தனை விட்டு மண் சிந்தனைக்கு மாறாதவன் நான். நான் இருந்தால் உன் மகனை காப்பாற்றி விடுவேன் என்று நம்பினாயே, அந்த நம்பிக்கைதான் இந்த பரிசு நான் தருகிறேன் உனக்கு என்று இளவரசனை அரசன் பக்கத்தில் தள்ளிவிட்டார். எந்த காலத்திலும் என்னை போன்ற சித்தர்களை விலை பேச நினைக்காதீர்கள். அது உங்களுக்கே கேடாக முடியும். பணிந்து பெற்று கொள்ளுங்கள். இனி என்னை நீங்கள் சந்திக்கவே முடியாது என்று கூறிவிட்டு வேகமாக கொட்டாரத்தை விட்டு வெளியேறினார். அரசனின் தடுக்க நினைத்த முயற்சிகள், மன்னிப்புகள் எல்லாம் வலுவிழந்தன. உயிரை மீட்டு தரவல்ல சித்தர்களை உங்களுக்கு அடிமைப்படுத்த நினைக்காதீர்கள். அவர்களால் எல்லாம் முடியும். அரசன் தான் பெரிய தப்பை பண்ணியதாக புலம்பினான். மன ஆறுதலுக்காக அவர் தவம் பண்ண போகும் இடத்திற்கு பீர்மேடு என்று பெயர் வைத்து அப்பாவிற்காக அந்த இடத்தை ஒதுக்கி போட்டான். அப்பா அந்த பக்கமே வரவில்லை. பிற்காலத்தில் அது பிளாமேடு ஆகியது. பற்றற்ற ஞானிகள் இறை உறவை மட்டுமே தேடுபவர்கள். அவர்களை நம்பினால் அவர்களால் எதுவும் செயல்கூடும். அது முழுக்க முழுக்க அன்பு வயப்பட்டிருக்கும். வியாபார பேரம் எல்லாம் அங்கே அடிபட்டு போகும். இந்த கால் தடம் மெஞ்ஞானிகளின் சர்வ ஆற்றலுக்கு ஒரு பதிவு. வாழ்வோம், வாழ்விப்போம்.